அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஓதப்படுகிற சூறாக்கள் வசனங்களில் மிகவும் பிரபலமான நாமெல்லாம் அடிக்கடி ஓதுகிற கேட்கிற அறிந்து வைத்திருக்கிற அர் ரஹ்மான் சூரா இடம்பெறுகிறது. திருக்குர்ஆன் முழுக்க 6000 சொற்ப வசனங்களில் அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு அடுத்து இறைவனின் திருநாமங்களில் மிக அதிகமாக இடம்பெற்றிருக்கிற பெயர் அர் ரஹ்மான் என்பதாகும். அன்பானவர்களே, குர்ஆனின் வழி நெடுகிலும் சுமார் 57 தடவை அர் ரஹ்மான் என்கிற வாக்கியம் இடம்பெறுகிறது. அதிலே சூரா மரியமிலே மாத்திரம் மிக அதிகமாக குர்ஆனில் 16 தடவை ஒரே சூறாவில் அர் ரஹ்மான் என்கிற வாக்கியம் இடம்பெறுகிறது. அர் ரஹ்மான் என்கிற வார்த்தை அல்லாஹுவிற்கு பிரியமான வார்த்தை. முதல் அல்லாஹுடைய பெயர் அல்லாஹ் என்பது லஃப்துல் ஜலாலா என்று சொல்லுவோம். இரண்டாவது அர் ரஹ்மான். அதனால் தான் இத்தோடு இணைத்து அப்துல்லா, அப்தை இணைத்து அப்துல்லா என்பது முதல் இடத்திலும், ரஹ்மானோடு அப்தை இணைத்து அப்துல் ரஹ்மான் என்பது இரண்டாவது இடத்திலும் உலகத்தினுடைய பெயர்களில் சிறந்து விளங்குவதை நமக்கு நபிமொழிகள் சுட்டிக்காட்டுகிறது. அர் ரஹ்மான் எல்லாருக்கும் கிருபை செய்பவன் என்று பொருள். இதனோடு ஒத்த தொடர்புடைய அடிக்கடி கூடவே இணைந்து வருகிற ரஹீம் என்கிற வார்த்தை மறுமையில் அல்லாஹுவை நம்பி ஒரு இறைவனாக ஏற்றுக்கொண்ட முஃமின்களுக்கு மட்டும் கிருபை செய்பவன் என்கிற பொருள் அர் ரஹீம் என்பதிலே இருக்கும். அர் ரஹ்மான் இந்த உலகத்தில் காஃபிர்கள், முஸ்லிம்கள், முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள், யகூதிகள், நசராக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மனித உயிர்கள், கால்நடைகள், விலங்கினங்கள், பறவை பட்சிகள், நகர்வது, ஊர்வது, பறப்பது என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் கிருபை காட்டினால் அதற்கு பெயர் அர் ரஹ்மான். இறைவனுக்கு மட்டுமே சொந்தம். எப்படி அல்லாஹ் என்பதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியாதோ அதுபோல் அர் ரஹ்மான் என்பதையும் சொல்ல முடியாது. சில வார்த்தைகள் இருக்கிறது ரப்புக்கு மாத்திரம் சொந்தம், எந்த நபிக்கும் கூட சொல்ல முடியாது. தபாரக் என்கிற ஒரு வார்த்தை, தபாரக் அல்லதி, சுபஹான் என்கிற வார்த்தை, சுபஹானக, சுபஹான் அல்லாஹ் என்பது போன்ற வார்த்தைகள், காலிக் படைப்பவன் என்கிற வார்த்தை, இதுவெல்லாம் ரப்பிற்கு மாத்திரம் சொல்லப்படும், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் சொல்லப்படாது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு இடத்தில் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று சொல்லுவான் அல்லாஹ். ரஹீம் என்பது இடம்பெறுகிறது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு, ஆனால் ரஹ்மான் என்பது இடம்பெறவே இல்லை. ரஹ்மான் இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த வார்த்தைக்கு பெயராக வைத்து ஒரு சூரா அர் ரஹ்மான். அதிலே அல்லாஹ் அவன் உள்ளமையை பேசுகிறான், அவன் உஜூது பற்றி பேசுகிறான், மறுமையை பற்றி அதிகம் பேசுகிறான். அவன் வரிசையாய் இந்த உலகத்திற்கு அளித்த வெகுமதிகளை, அருட்கொடையெல்லாம் பேசி ஐய ஆலாஹி ரப்பிக்குமா துகத்திபான், எதை பொய்ப்பிக்க முடியும் என்கிற கேள்வி குர்ஆன் கேட்கும். சுவனத்திலே உள்ள பெரும் அருட்கொடைகள் அத்தனையும் பேசுகிற சூரா சூரா அர் ரஹ்மான். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே ஜின்களுக்கு பிடித்தமான சூரா சூரா அர் ரஹ்மான். ஜின்னு சூறாவை நபிகளாரிடம் ஓத கேட்டு ஆச்சரியப்பட்டு வியப்படைந்து அந்த சூறாவினுடைய அதனுடைய இழையோடுகிற இலக்கணத்தில் லயித்து போய் ஜின்கள் வெகுவாக சிலாகித்துக் கொண்ட வரலாறு எல்லாம் கூட நபிமொழிகளிலே உண்டு.